போட்டித் தேர்வு படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்எஸ்சிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஎஸ் கால்ஃபார் வந்திருக்கு சரிங்களா, நான் டெக்னிக்கல். அது கூடயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவல்தாரும் சேர்த்து கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. ஹவல்தாருக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரிவீல் பண்ணிட்டாங்க, ஆனால் எம்டிஎஸ்க்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சி எவ்வளோன்னு இன்னும் சொல்லலை. சரியா, சரி. அப்ளிகேஷன் டேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 24/7/2025 முடியுது. அதுக்குள்ளே வந்து எல்லோரும் அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. டேட் வந்து 24/7/2025. இப்போ ஹவல்தாரோட வேக்கன்சின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1075. இன்னும் எதை ரிவீல் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஎஸில் எவ்வளோ வேக்கண்ட் வரப்போகுது அப்படின்றத இன்னும் சொல்லலை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 கிட்ட எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இதோட எலிஜிபிலிட்டியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏஜ் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 18 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25. சரியா, 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். 2/8/2000 முன்னாடி பிறந்தவங்க அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா, இதில் ரிலாக்ஸேஷன் தனியாக கொடுத்துருக்காங்க. ஹவல்தாரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 27 வயசு வரை அப்ளை பண்ணிக்கிடலாம். இதோட ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல தான். எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 years, ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 years, அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸில் பிடபிள்யூபிடியாக இருந்தாங்க அப்படின்னா 10 years, பிடபிள்யூபிடியில் ஓபிசியில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 years, 13 வருஷம். எக்ஸ் சர்வீஸ்மேன் கவனிக்க வேண்டிய விஷயம் 3 years ஆஃப்டர் டிடக்ஷன் ஆஃப் த மிலிட்ரி சர்வீஸ் ரெண்டரிங் ஃப்ரம் த ஆக்சுவல் ஏஜ். சரிங்களா, அடுத்து இதோட எசென்ஷியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன் ஆர் எஸ்எஸ்எல்சி. சரி, எக்ஸாம் சென்டரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புதுச்சேரி, தமிழ்நாடு இந்த 2 ரீஜியனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர் ஆகும். இதில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், கிருஷ்ணகிரி. சரிங்களா, இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் நடக்கும். சரி, இப்போ எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 செஷனாக பிரிச்சிருப்பாங்க. நியூமரிக்கல் அண்டு மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட். சரிங்களா, இதை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 20 கொஸ்டின் 60 மார்க்கு. அதே மாதிரி ரீசனிங் எபிலிட்டி அண்டு ப்ராப்ளம் சால்விங் அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 கொஸ்டின் 60 மார்க்கு. ஆனால் இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. சரிங்களா, இதில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 45 minutes கொடுக்குறாங்கல்ல, இதில் ஒன்லி ஃபார் எலிஜிபிலிட்டி. சரிங்களா, இப்போ மொதல் செஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி செஷனாக தான் எழுத போகிறீங்க. 2வது செஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு காம்ப்ரிகென்ஷன். இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்கில் எடுத்துக்குவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ். சரியா, இதில் ராங் ஆன்சருக்கு 1 மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, அப்போ ஜென்ரல் அவேர்னஸ் 25, அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் 25, மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 மார்க்ஸ். இதுக்கும் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 45 minutes. சரிங்களா, இப்போ பேட்டர்னை பொறுத்தளவு ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு 45 minutes முடிஞ்சோடனே அடுத்த செஷன் 2 ஆரம்பிச்சிருவாங்க. எலிஜிபிலிட்டி டெஸ்ட் முடிஞ்சோடனே ஒரே டைமில் தான் நடக்கும். செஷன் 1 முடிஞ்சோடனே செஷன் 2 ஆரம்பிச்சிருவாங்க. செஷன் 2ல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து கட் ஆஃப் மார்க் இதில் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நார்மலைசேஷன் உண்டு. சரியா, இதில் சப்ஜெக்ட் வைஸ் கட் ஆஃப்லாம் கிடையாது. சரி, அடுத்தது சிலபஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 சிம்பிளான சிலபஸ். ஆக்சுவலாக நியூமரிக்கல் அண்டு மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக பிரிச்சே படிச்சிடலாம். நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட், அரித்மெட்டிக், ரீசன். சரிங்களா, இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை தாண்டி தான் அட்வான்ஸ் மேக்ஸ் உங்களுக்கு கேட்க போகிறாங்க. அட்வான்ஸ் மேக்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எலிஜிபிலிட்டிக்கு தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. சரிங்களா, அப்போ பேசிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை படித்து வச்சுக்கிட்டாலே போதும். சரிங்களா, இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம், ஹெச்சிஎஃப். சரிங்களா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நம்பர்ஸ், அப்புறம் ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், போர்டு மாஸ், பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் ஒர்க்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, ஏரியா அண்ட் பெரிமீட்டர். அதுக்கப்புறம் பேசிக் ஜாமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ், டிஸ்டன்ஸ் அண்ட் டைமு, லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ், டேட்டா இன்டர்பிரிட்டேஷனு. சரியா, இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். சரிங்களா, அடுத்தது ரீசனிங்கை பொறுத்தளவும் இதுவும் எலிஜிபிலிட்டி தான். சரியா, இதை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரிப்பீட்டர் கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக்கல் சீரிஸ், கோடிங் அண்ட் டீகோடிங்கு, அனாலஜி, டைரக்ஷன்ஸு, சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ்ஸு,
ஜம்பிளிங் கூட அதிகமாக கேட்குறது கிடையாது. ப்ராப்ளம் சால்விங் அண்ட் அனாலிசிஸு, நான் வெர்பல் ரீசனிங், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடு. அதே மாதிரி கிளாக் அண்ட் காலண்டர், இதை பொறுத்தளவு நல்லா படித்து வச்சுக்கிறணும். சரிங்களா? இப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டிக்கான சிலபஸ் இது ரெண்டும். அடுத்தது கோர் பாயிண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தளவு அப் டு 10th ஸ்டாண்டர்ட் லெவல் படித்தா போதும் நம்ம. சரிங்களா? அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் ஸ்டடீஸில் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ். அப்போ ஆர்ட்ஸும் படிக்க சொல்கிறாங்க, சயின்ஸும் படிக்க சொல்கிறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 25 கொஸ்டின்ஸ். அதுக்கு ஏற்றாப்புல ஈஸியாக நம்ம பிரித்து படிச்சிடலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 10 கொஸ்டின் ஆர்ட்ஸ்லையும் 10 கொஸ்டின் சயின்ஸ்லையும் 5 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லையும் கேட்குறாங்க. சரிங்களா? இங்கே கரண்ட் அஃபேரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2025 நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2023, 24 இந்த மாதிரி ஓல்டு கரண்ட் அஃபேர்ஸும் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறணும். சரியா? ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தளவு இருக்கிறதுலே சிம்பிள் 25 அவுட் ஆஃப் 25 இருக்கக்கூடிய ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான். சரியா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி பிரித்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக சிம்பிளாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெமரி பேஸ்டு ஒக்காபுலரி, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பேஸ்டு கிராமர். இங்கே மெமரி பேஸ்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ். அடுத்தது சினானிம் அண்ட் ஆண்டனிம்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சினானிம் ஆண்டனிம்ஸ் நீங்கள் தேடி தேடி புதுசாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. எம்டிஎஸை பொறுத்தளவு பிஒய்க்கு தான் வெரி வெரி எசென்சியல். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நல்லா தரவாக பார்த்தாலே போதும், சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? அதே மாதிரி ப்ராக்டிஸ் பேஸ்டை பொறுத்தளவு கிராமரில் உங்களுக்கு என்ன மெத்தடில் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் த எரர் ஸ்பாட்டிங் கேட்பாங்க. அதுக்கப்புறம் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். சரிங்களா? இது ரெண்டுத்துலையுமே எல்லா கிராமருமே உங்களுக்கு வந்துடும். இது போக நேரேஷனை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்சு. சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸு. எப்போவாது ரேராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ரிகென்ஷன், இது ஒரு 5 மார்க் கேட்குறாங்க. இந்த காம்ப்ரிகென்ஷன் மேபி டைரெக்டாக ஒரு காம்ப்ரிகென்ஷனை கொடுத்து 5 கொஸ்டின் கேட்கலாம். இல்லை அப்படின்னா க்ளோஸ் டெஸ்ட் மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, இடையில ஃபில்லப்ஸ் மாதிரி டேஷ் போட்டு விட்ருப்பாங்க, அதுலேருந்து டைரக்ட் கொஸ்டினாக இருக்கும். சரிங்களா? அப்போ இங்கிலீஷை பொறுத்தளவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளான ஏரியா தான். நீங்கள் இங்கிலீஷில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஃபுல் மார்க் வாங்கிடலாம். இதுதான் எல்லாத்துக்கும் ஸ்கோர் பூஸ்டர். சரிங்களா? சரி, அடுத்தது இதில் பிஇடி டெஸ்ட் உண்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு. மேலாக இருந்தாங்க அப்படின்னா 1600 மீட்டரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ்லையும், ஃபீமேலாக இருந்தாங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர், சரிங்களா, 1000 மீட்டரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 மினிட்ஸ்லையும் கிராஸ் பண்ணணும். அடுத்தது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, பிஎஸ்டியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவல்தாருக்கு ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேல்னா 157.5 இருக்கணும். ஃபீமேலை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். செஸ்ட்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 81 சென்டிமீட்டர் இருக்கணும் மேலுக்கு. சரிங்களா? அடுத்தது ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிலோகிராம் கொடுத்துருக்காங்க, 48 கிலோகிராம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டி, இப்போ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். சரிங்களா? அப்போ நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எப்போ அப்ளை பண்ணணும். சரிங்களா? நமக்கு டேட் இருக்குது அப்படின்ட்டு அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க, உடனே அப்ளை பண்ணிடுங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் ஆஃப் தி எக்ஸாம் நல்லா தெரிஞ்சுக்கிறணும். சிலபஸை கையில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த பேட்டர்ன் ஆஃப் தி எக்ஸாமில் ஃபஸ்ட்டு 2 எலிஜிபிலிட்டி. அப்போது ஓரளவுக்கு நம்ம எலிஜிபிலிட்டி ஆகிற வரை அதை கவர் பண்ணிவிட்டு எங்கே கோர் மார்க்ஸ் இருக்கோ அதுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணிடணும். ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் இது ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் பிளட்ஜடாக படித்தாலே ஈஸியாக இந்த எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம். சரிங்களா? இன்னொன்று சதர்ன் ரீஜனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு நல்ல வேக்கண்ட் எதிர்பார்க்கலாம். அதனால் இப்போயே அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ஆரம்பிச்சிருங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.